அழுக்க வெளியே தள்ளக்கூடிய ப்ராசஸ் நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுற மாதிரி. திடீர்னு பார்க்குறோம் உள்ளே ஃபுல்லாக ஒட்டடியாக இருக்குது, கரப்பாம்பூச்சி போகுது, எலி வருது, என்னென்ன பண்ணுது. ஸோ ஒரு நாள் பிளான் பண்ணுறோம், சரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எல்லா அழுக்கையும் எடுத்து வெளியே கொட்டுருவோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த டீடாக்ஸிஃபைங் முத்ரா நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு 14 days இன்னிலேருந்து மினிமம் ஒரு 14 நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் டேலேருந்து நீங்கள் போகும்போதே கவனிக்கலாம், இது இப்படி வந்ததே கிடையாது, ஏன் இப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு பெரிய ஃபீல் தெரியும் உங்களுக்கு, பெரிய மாற்றம். இது நான் எதிர்பார்த்ததே கிடையாது. நம்ம சப்போஸ் டாய்லெட் போட்டு வெளியே வந்தவங்க உள்ளே போனாங்களாம் அடுத்தவங்க அவங்களால அந்த நீச்சல் ஸ்மெல்லை தாங்க முடியாது. ஸோ அவ்வளோ விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குது, ஆனால் அது வெளியேற முடியாமல் இருக்குது. அதுக்கான ஒரு பேசிக் டெக்னிக் தான் இப்போ நான் சொல்லித்தரப்படுது. சரிங்களா? இதுக்கு பேர் வந்து டீடாக்ஸிஃபைங் முத்ரா. நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இந்த விரலுடைய தன்மை என்னன்னு சொன்னீங்களா, எலிமெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபயர், இதுமா இது வுட்டு, ஸ்கை இல்லை ஆகாயம், இது எர்த்து, இது வந்து நீர். சரிம்மா. இப்போ இந்த நிலபூதம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து பக்காவாட்டில் இதை வைக்கிறோம். அது சில பேர் இங்கேயே வைப்பாங்க, இங்கேயே வைக்கலாம். இதை வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா உடம்புல இருக்க கழிவுகள் வந்து ஃபஸ்ட் டே தெரியாது, செகண்ட் டே தெரியாது, தேர்ட் டேலேருந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம், விஷுவலாக பார்க்கலாம். ஸோ ஒரு 14 days பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு திருப்பி இந்த முத்திரையை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை பண்ணிட்டீங்கன்னாவே வந்து இது வரைக்கும் தேங்கி வச்சுருக்க கழிவுகள் தான் நம்ம உடம்புல சில தொந்தரவுகளை ஏற்படுத்திகிட்டே இருக்கும், உள்ளேருந்து குத்திக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம அந்த குப்பையை வாரி வெளியே போட்டோம்னா உடம்பு சுத்தமாகிடும். இது உடம்பு ரீதியாக பார்க்கும்போது ஃபிசிக்கல் பாடியில் உடம்பு சுத்தம் பண்ணுது. மனோ ரீதியாக பார்த்தீங்கன்னா மனசில் இருக்க நெகட்டிவ் தன்மைகளை வெளியேற்றிடும். கோபம், வெறுப்பு, என்ன சொல்கிறது, காழ்ப்புணர்ச்சி,